நாம என்னடா பாவம் பண்ணும்? கடைசியா வச்சிருந்த ஒரே நம்பிக்கை இப்ப அதுவும் போயிடுச்சு. கலெக்டருக்கு சத்யாவை பத்தி தெரியாதா? அவன் நேர்மையும் கடமை உணர்ச்சியும் பாராட்டி தானே வீட்டுக்கு வந்து மறுபடியும் வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. இப்ப திடீர்னு அவருக்கு என்னடா ஆச்சு? நம்ம முகத்தை கூட பார்க்காம மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போறாரு. ஜெய்ஹிந்த் விலாஸ் மருமக கடைசி வரைக்கும் பண்ணாத தப்புக்கு ஜெயில் தண்டனை அனுபவிக்கணுமாடா? என்ன பிரச்சனை? எதுக்காக தீ குளிக்க முயற்சி பண்றீங்க? இங்க அராஜகம் நடக்குது. சட்டை வெளியே வரக்கூடாதுன்னு இங்க சதி நடக்குது. அநியாயமா மேல கொலை பண்ணி போறாங்க. சார், தாசில்தார் சத்யாவை சொல்றீங்களா? அவங்க தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு போலீஸ் ஸ்ட்ராங்கா சொல்லுது. அவன் கொலை பண்ணல. அந்த நம்பி உயிரோட தான் இருக்கா. அவன் சாவல இல்ல. என்ன சார் சொல்றீங்க? சார், அந்த நம்பி சாகல சார். ஏதோ ஒரு பணத்தை கொண்டு வந்து அது முகத்தை சதிச்சு அது நம்பின்னு போலீஸ் நம்ப வச்சிட்டாங்க காயத்ரி. இந்த கொலை கேஸ் கொலை பழி எல்லாத்துக்கும் காரணம் அந்த காயத்ரி தான் சார். எப்படி சார் சொல்றீங்க? சத்யா தானே அந்த நம்பி அடிச்சு போட்டுருக்காங்க. டிரைவர் கூட வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. டிரைவர் என்ன வாக்குமூலம் கொடுக்குது? சத்யாவே அதை ஒத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அம்மா, நீங்க ஒரு பொண்ணு தானம்மா. நீங்களும் மக்களுக்கு சேவை தானே செய்றீங்க. உங்ககிட்ட ஒரு ரவுடி வந்து கையை பிடிச்சி எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எனக்கு கராத்தே தெரியும். அடிச்சு போட்டுருவேன். அதேதான் சத்யாவை செஞ்சாங்க. அந்த நம்பி ஆக்கிரமிச்ச இடத்த சத்யா தட்டி கேட்டா. அதுக்கு அந்த நம்பி சத்யாவோட கையை பிடிச்சி இழுத்தா. என்ன சொல்லுங்க? உடனே சத்யா அவனை அடிச்சிருக்கா. அதனால கொலை பண்ண சொல்லி சத்யா உள்ள போட்டுருக்காங்க. ஆனா அந்த பாடி நம்பியோட தானே? அந்த காயத்ரி தான் அந்த நம்பியோட பாடி சொல்லிருக்கா. அந்த நம்பியோட சொந்த மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாரு. அந்த டெட் பாடியை பார்த்துட்டு இது நம்பியோட பாடி இல்லன்னு உறுதியா சொன்னாரு. இதுல யார் சொல்றது நீங்க நம்புவீங்க? அந்த காயத்ரி சொன்னதையா இல்ல அந்த நம்பியோட மாமா சொன்னதையா? சின்ன வயசுல இருந்து நம்பியை தூக்கி வளர்த்து வரவரு. எது உண்மை சொல்லுங்க? காயத்ரி ஒரு படத்தை கொண்டு வந்து நம்பின்னு அடையாளம் காட்டி சத்திய மேல பழிய போட்டிருக்கா. இது எந்த ஒரு நியாயங்க? இதே அந்த போலீஸும் நம்புது. இப்ப எதுக்கு கலெக்டரை பார்க்க வந்திருக்கீங்க? அந்த தம்பி உயிரோட இருக்கத என் தம்பி பிரகாஷ் பார்த்திருக்கான். என் சகல மூர்த்தி அந்த நம்பிய கந்தசாமி கார்ல கட்டி போறப்ப அந்த காருக்குள்ள ஏறி இருக்காரு. அவரை வெளியே புடிச்சு தள்ளி விட்டுருக்காங்க. இத அந்த எஸ்ஐ கிட்ட ஆதாரபூர்வமா நாங்க நிரூபிச்சோம். ஆனா அந்த எஸ்ஐ மாத்திட்டாங்க. கேரளால இருக்க நம்பியை ட்ரேஸ் பண்றதுக்கு போலீஸ் போறதுக்கு மறுக்கிறாங்க. உயிரோட இருக்கிற ஒருத்தரை செத்துட்டா சொல்லி சத்யாவை ஜெயில போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. அதுக்கு போலீஸ் சொல்ல போகுது. கலெக்டர் சந்திச்சு உண்மையை சொல்ல வந்தா அவரு என்ன பார்க்க மாட்டேன்னு மறுக்கிறாரு. இதுல நான் எங்க போற சொல்லுங்க? போலீஸ் ஏன் மறுக்கணும்? எஸ்ஐ யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணது? அதுவும் காயத்ரியோட வேலைன்னு சொல்றீங்க? காயத்ரி சொல்லி வேற ஒரு பவர்ஃபுல்லான ஆளை யூஸ் பண்ணி இதெல்லாம் அவன் பண்றான். அப்படி யார் சார் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு? சென்ட்ரல் மினிஸ்டர் சார், நல்ல தம்பி. அவர் தான் பவர்ஃபுல்லான ஆளு. ஏற்கனவே சத்தியமலை இருக்கிற முன்பகையில அந்த காயத்ரியோட சேர்த்துக்கிட்டு அவரு தான் இந்த வேலையை பாக்குறாரு. நீங்க போய் கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. போங்க. ஓகே சார். சார், சத்யாவுடைய மாமா ராஜு தீக்குளிக்க முயற்சி பண்ணார் சார். பிரஸ் பீப்புள் கிட்ட உங்களை பத்தி தப்பா சொல்றாரு சார். என்ன இவங்களோட பெரிய தலைவலியா போச்சு? என்ன நான்சென்ஸ் இதெல்லாம்? எதுக்கு இங்க நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சார், இப்பதான் உங்களுக்கு எங்க பக்கம் வரதுக்கு வழி தெரிஞ்சுதா சார்? எங்களை மாதிரி ஏழைங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு நான்சென்ஸ் தெரியும். நீங்க பண்ற அக்கிரமத்தை தான் நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன்? நான் என்ன கொலையா பண்ணேன்? ஒரு தொழிலதிபர், சிட்டிலே பெரிய ஆளு, அவரை சத்யா கொலை பண்ணிருக்காங்க. அதுக்காக அரெஸ்ட் ஆகி அவங்க ஜெயில இருக்காங்க. நான் அவங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? சார், அவங்க கொலை பண்ணது நீங்க பாத்தீங்களா? இல்ல கொலைக்கு நீங்க தான் சாட்சியா சார்? போலீஸ் சொல்லுது இல்ல, அதத்தான் நான் நம்புவேன். சத்யா இப்ப அரசாங்க ஊழியர் இல்ல. எப்ப குற்றச்சாட்டு உண்மையாச்சோ அப்பவே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஒரு கொலைகாரிக்கு, ஒரு தப்பான பொண்ணுக்கு நான் எதுக்குங்க சப்போர்ட் பண்ணணும்? சார், நீங்களே இப்படி பேசலாமா? நீங்க தானே சத்யாவோட நேர்மையை பாராட்டி அவளை மறுபடியும் வேலைக்கு வர சொன்னீங்க. இப்ப நீங்களே கொலைகாரின்னு சொல்றீங்க. இத பாருங்க சார், அவங்க மேல நான் மரியாதை வச்சிருந்தேன். உங்க வீட்டு மேலயும் மரியாதை வச்சிருந்தேன்.
எப்ப அவங்க ஒரு கொலை பண்ணிருக்காங்கன்னு நிரூபணமாச்சோ அப்பவே அந்த மரியாதை எல்லாம் போச்சு. தயவு செஞ்சு இந்த மாதிரி டிராமா எல்லாம் போடாம மரியாதையா கிளம்புங்க. சார் நம்பி உயிரோட இருக்கிறதா ராஜு சொல்றாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பாருங்க, அத பத்தி எனக்கு தெரியாது. அத நீங்க போலீஸ் கிட்ட தான் கேட்கணும். இந்த கேஸ விசாரிச்ச எஸ்ஐயை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவசியம் என்னன்னு கேட்டீங்களா சார்? அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்டோட வேலை தான். அது எதுக்கு நான் பேசணும்? நம்பி செத்துட்டாருன்னு நீங்க நம்புறீங்களா? ஆமா, நம்பியோட பணம்னு அடையாளம் காட்டி தான் அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கு மேல என்ன இருக்கு? அடையாளம் காட்டினது அந்த காயத்ரி. அவங்களுக்கு இந்த குடும்பத்து மேல பகை இருக்குன்னு ஊருக்கே தெரியும். அப்புறமும் நீங்க நம்புறீங்களா? வேற யாரால அடையாளம் காட்ட முடியும்? அவங்க தானே நம்பி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காயத்ரி ஒரு பெரிய கிரிமினல். கொலை கேஸ்ல இருந்து ஜாமீன் வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்கா. அவ சொல்றதை நம்புவீங்க? உங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு நேர்மையான அதிகாரி சொல்றதை நம்ப மாட்டீங்களா? அந்த நம்பியோட பணத்தை காயத்ரி அடையாளம் காட்டினாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நம்பியோட சொந்த மாமா அவரை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவரு அதை நம்பியே இல்லைன்னு சொல்றாரு. அதையே நீங்க ஏத்துக்க மறுக்கிறீங்க? சார் நல்லா சத்தமா கேளுங்க சார். அவரோட காதல ஏறட்டும். அது வந்து அவர் லேட்டா வந்துட்டாரு, அதனாலதான். சார் இதுல இருக்க உண்மையை தெரிஞ்சுக்காம தப்பான பணத்தை எரிக்க அனுமதி கொடுத்து இப்படி ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டு எப்படி சார் சத்யா தான் கொலைகாரின் வாய் கூசாம சொல்றீங்க? சார் அந்த நம்பி உயிரோட தான் இருக்கான். எரிச்சது நம்பியோட பணமே கிடையாது. இது நிரூபிக்கிறதுக்கு போலீஸ்ட்ட போனா அவங்க ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களும் எங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நாங்க எங்க தான் சார் போவோம்? ஏன் சார் இந்த கேஸ விசாரிச்ச எஸ்ஐய சென்ட்ரல் மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. போலீஸும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. நம்பி கேரளால தான் இருக்காருன்னு இவங்க உறுதியா சொல்றாங்க. கேரளா போலீஸ்க்கு இங்க இருந்து ஒத்துழைப்பு கூறி செய்தி அனுப்ப மாட்டேன்னு தமிழ்நாட்டு போலீஸ் சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா சார்? ஒட்டு மொத்தத்துல ஒரு சதியில சத்யா சிக்கியிருக்காங்க. இப்ப நீங்களும் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக சதி பண்ற மாதிரி தெரியுது. அப்படின்னா உங்களுக்கு சத்யா மேல பர்சனலா பகை இருக்கா? என்னங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க? பின்ன காயத்ரி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல காயத்ரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. சத்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல விசாரிங்கன்னு இந்த குடும்பமே கதறுது. அவங்கள பார்க்கவே மறுக்கிறீங்க. அதுக்கு என்ன சார் காரணம்? சார் கோர்ட்ல இன்னும் இந்த கேஸே என்ட்ராவல. அதுக்குள்ள எப்படி சார் சத்யா தான் கொலைகாரின்னு சொல்றீங்க? அப்போ சத்யாவுக்கும் உங்களுக்கும் முன்விரோதம் இருக்குன்னு தானே அர்த்தம்? சாரி, எனக்கு கொஞ்சம் டங் ஸ்லிப் அது ஆயிடுச்சு. எப்படி 2-3 தடவை ஒரே மாதிரி டங்கு ஸ்லிப் ஆகும் சார்? இவங்க சொல்றது உண்மைனா நம்பியை கேரளால ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுற காயத்ரிக்கு நீங்களும் துணை போறீங்களா? ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். யார் மேல பழிய போடுறீங்க? உங்க உங்க மேலதான் சார். இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க. தொடர்ந்து சத்யாவை கொலைகாரினே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படின்னா அந்த காயத்ரிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு தானே அர்த்தம்? சார் இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸா போகுது. சீக்கிரமா முடிக்கலன்னா ப்ராப்ளம் தான் சார். அப்படி நான் சொல்லவே இல்லையே. ஏதோ வேலை, அந்த டென்ஷன் தான். இப்ப என்ன, போலீஸ் இவங்களுக்கு ஒத்துழைக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் நான் செய்றேன், நீங்க கிளம்புங்க. அது எப்படி? நாங்க இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் அந்த பக்கம் அனுப்பி விடுறதா? எது செய்யறது போடுங்க கமிஷனருக்கு. சார் வணக்கம், சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா? என்ன சார் இது? எதுக்கு நம்பி மர்டர் கேஸ்ல சத்யா குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க? கேரளா போலீஸையும் ஒத்துழைக்க சொல்லி லெட்டர் கூட அனுப்பலையாமே? சார் என்னத்த சொல்றது சார், மேலடுத்து பிரஷர் சார். பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். சார் என்னால எதுவுமே செய்ய முடியல சார். இப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செஞ்சாகணும். சார் என்ன சார் நீங்க புரோட்டோகாலை மீறி பேசுறீங்க? சார் பிரஸ் எல்லாம் இங்க ஒன்னா சேர்ந்து என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சார் என்ன சார் சொல்றீங்க? வேற வழி இல்ல சார். நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணித்தான் ஆகணும். இல்லன்னா பிரச்சனை பெருசாயிடும். ஸ்பீக்கர்ல போடுங்க சார். சார் பிரச்சனை கைமீறி போயிடுச்சு சார். வேற வழியே இல்ல. எல்லாரும் கேக்குறாங்க. நான் போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். இனி பப்ளிக்காவே பேசுவோம். ஸ்பீக்கர்ல போடுங்க ஸ்பீக்கர்ல சார். போடுங்க சார். சார் இப்ப சொல்லுங்க. எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கேஸ்ல சத்யா குற்றவாளி இல்ல, உண்மையா நம்பி சாகவே இல்லைன்னு சத்யா ஃபேமிலி சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். கேரளா போலீஸும் இவங்களுக்கு ஒத்துழைக்க தகவல் சொல்லணும்னு இவங்க பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றீங்க? மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற பிரஸ் பீப்புள நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். நீங்களே பேசிக்கிங்க. சார் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல சார். உண்மையான குற்றவாளிங்க தப்பிக்க கூடாதுங்கிறது தான் எங்க நோக்கமும். ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன்ல கேரளா போலீஸ்க்கு நாங்க தகவல் சொல்லல. இதோ இப்பவே பர்சனலா ஃபோன் பண்ணி கேரளா போலீஸுக்கு தகவல் சொல்லிடுறேன் சார். இதெல்லாம் நாங்க நம்பலாமா சார்? நீங்க பேசுவீங்களா? சார் இது நிச்சயம், கண்டிப்பா நீங்க நம்பலாம்.
இப்போ உடனே நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். திரும்பவும் இந்த குடும்பம் போராட ஆரம்பிச்சா நாங்க உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்போம் சார். நோ 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 சார், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது சார். இப்பவே நான் ஃபோன் பண்றேன் சார். கரெக்டா சார்? இப்போ நான் ஃபோன் பண்ணிட்டு உடனே உங்க லைனுக்கு வரேன் சார். சார் நான் ஃபோனை வச்சுட்டுங்களா? சார் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். கண்டிப்பா அவர் நடவடிக்கை எடுப்பாரு. ரொம்ப நன்றி தைரியமா சார். போயிட்டு வாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க ஐயா. ஓகே சார். எல்லா நம்பிக்கையும் போய் ரொம்ப துக்கத்தோடு தான் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்தேன். சத்தியமா என் மருமக இந்த கொலையை பண்ணலைங்க. இதை உங்க எல்லாரோடைய ஒத்துழைப்போடையும் கண்டிப்பா நிரூபிப்போம். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்கய்யா. ஒருவேளை மறுபடியும் உங்களுக்கு போலீஸ் தரப்புல ஒத்துழைக்கலன்னா உடனே எங்களை கூப்பிடுங்க. நாங்க வந்து உதவி பண்றோம். நாங்க வரோம் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்பா டேய் ராஜு, சாதிச்சிட்டடா. சார், அபாண்டமா என் ஒய்ஃப் மேல பழிய போட்டு ஜெயில வச்சிருக்காங்க. அவங்க வெளியே வரணும்னா நம்பியை நாங்க கண்டுபிடிச்சே ஆகணும். நம்பிய லேக்காங்கிற லேடி வக்கீல் உதவியோட இங்க எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க. முதல்ல நாங்க லேக்காவோட கெஸ்ட் ஹவுஸை கண்டுபிடிக்கணும். நாங்க லா காலேஜ்ல கூட போய் விசாரிச்சிட்டோம் சார். அவங்க டீட்டெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மீறி கேட்டாக்கா போலீஸுக்கு போன் பண்ணுவேங்கிறாங்க. இவ்வளவு கிரைம் ஒரு லேடி செஞ்சதா? ஆச்சரியமா இருக்குது சார். அவ பயங்கரமான கேடி சார். எனக்கு தெரிஞ்சு 2 தடவை கொலை முயற்சி பண்ணிருக்கா. இது 3வது கொலை முயற்சி. நம்பி செத்துட்டான்னு வைங்க, அது கன்ஃபார்மா மர்டர் சார். இதுக்கு ஒரு லேடி அட்வொகேட் துணையாயிட்டுண்டோ? நம்ப முடியல. இப்படி இருந்தா கோர்ட்டு ஜட்ஜி இவங்க மேல எல்லாம் இருக்கிற நம்பிக்கையே போயிடும். இத விடக்கூடாது சார். இந்த விஷயத்துல உங்களால எந்த விதத்துல உதவி பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். கட்டாயம் ഞാൻ സഹായിക്കും. ഇവര് നമ്മ പാർട്ടി ആളായിട്ടാര് ഇത് കൂടെ ചെയ്യ മാട്ടാനേ. ഞാനും ആ ലോ കോളേജിന്റെ ഓൾഡ് സ്റ്റുഡന്റാ. ഞാൻ വന്ന് വിസാരിக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கேரளா வந்ததுல இருந்து நான் பாக்குற முதல் நல்ல மனுஷன் நீங்க தான். എല്ലാ നാട്ടിലും നല്ലവങ്ങളും ഇருக்கு കെട്ടവങ്ങളും ഇருக்கு. ആദ്യം നിങ്ങൾ മീറ്റ് ചെയ്താൽ കെട്ടവങ്ങളാണ്. ഞാൻ കണ്ടിപ്പാ നിങ്ങളെ സഹായിക്കാം. ഒരു 5 മിനിറ്റ് പുറത്ത് നിൽക്കൂ. കൊഞ്ചം വർക്ക് ഇருக்கு. അത് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ അങ്ങോട്ട് വരാം. ശരിയാവട്ടെ. டேய் சொல்டா, என்ன விஷயம்? ரொம்ப நல்ல விஷயம் தான்டா. அப்பா கலெக்டரை பார்த்து பேசி கோரிக்கை வச்சிட்டாரு. கலெக்டர் போலீஸ் கமிஷனருக்கும் பேசிட்டாரு. கமிஷனர் இந்நேரம் அங்க கேரளா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருப்பாரு. இனிமே உனக்கு உதவி கிடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. டேய் சந்தோஷமா இருக்குடா. இப்பதான் ஒரு அட்வொகேட் எனக்கு உதவி பண்றேன்னு சொல்றாரு. அதுக்குள்ள நீயும் இப்படி ஒரு செய்தியை சொல்ற. எங்களால இன்னைக்குள்ள நம்பியை கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆமா, அப்பா எப்படி கலெக்டரை மீட் பண்ணாரு? டேய் அது ஒரு பெரிய கதைடா. ராஜு கிட்ட போன கொடுறா. ராஜு தீக்குழி பெண்ணு மேல மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டான்ல, அதனால அவன் ஆபீஸ்க்கு பின்னாடி குளிக்கிறேன்ட்டு போயிருக்கான். டேய் ராஜு மட்டும் மண்ணெண்ணெய் ஊத்திக்கலனா நிச்சயமா கலெக்டர் இந்த நடவடிக்கை எடுத்துக்கவே மாட்டாரா. டேய் நேத்து நைட்டு அப்பா நடந்தது நினைச்சு புலம்பிட்டே இருந்தாரா. அதுல ரொம்ப அப்செட் ஆயிதான் அப்படி பண்ணிட்டான். எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லடா. சரி, நான் நேர்ல வந்து அவன்கிட்ட பேசிக்கிறேன். இப்ப நான் அவசரமா வெளியே கிளம்புறேன். உனக்கு அப்புறமா போன் பண்ணேன். சீக்கிரம் வந்துடுறா. சரி வந்துடுறேன்டா. ஏப்பா என்னப்பாச்சு? அங்க நிறைய விஷயம் நடந்திருக்குண்ணே. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு கமிஷனர் கேரளா கமிஷனர் கிட்ட பேசிட்டாரா. இனிமே அவங்க நிச்சயம் நமக்கு உதவி பண்ணுவாங்க. எப்பா எப்படிப்பா இந்த அதிசயம் நடந்தது? எல்லாம் ராஜு பண்ண வேலைதான். கலெக்டர் ஆபீஸ்ல தீ குளிக்க முயற்சி பண்ணிருக்கான். ஐயோ என்னாச்சுப்பா அவனுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு. சரி சரி. வக்கீல் சார் வந்துட்டார். வாங்க சார். வாங்க நம்ம போலாம் சார். என்ன உனக்கு இன்னும் வேலை முடியலையா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்ன துரத்துறதுலயே குறியா இருக்க? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. இங்க வா, இங்க வா. இங்க பாரு. என்ன? நீ ஒண்ணு திருட்டுத்தனமான வேலை எதுவும் பண்ணலையே. டேய் என்ன அப்படி எல்லாம் கேக்குற? நான் அப்படி எல்லாம் எதுவும் பண்ணல. இங்க பாரு, நம்ம வசதியா வாழல, ஆனா மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ ஏதாவது ஏடா கூடமா செஞ்சு மான மரியாதையை கெடுக்கிற மாதிரி பண்ணன்னு வெச்சுக்கோ, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். டேய் நான் போய் அப்படி எல்லாம் பண்ணுவேனா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உன்னோட நடவடிக்கை சரியில்லையே. முதலாளியோட ஆளுங்க வந்து தங்கியிருக்காங்கன்னு சொன்ன, ஆனா அவங்க யாரையுமே நான் பார்க்கவே இல்லையே. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ போய் வேலையை பாரு. அவங்கன்னா
எத்தனை பேர் தங்கியிருக்காங்க? அது ஒருத்தர் தான் தங்கியிருக்காரு. அப்புறம் எதுக்கு 3 பேருக்கு சமைச்சு கொண்டு வர சொன்ன? ஏய், அவர் ஒருத்தர் தான் அவ்வளவு சாப்பிடுவாரு. நல்லா தடியா பெருசா இருப்பாரு. எனக்கு என்னமோ உன் மொழியே சரியில்லையே. நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு வந்து நின்னு வை, அப்புறம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்து. அதுக்குள்ள நான் வீட பெருக்கி சுத்தம் பண்றேன். அதெல்லாம் நான் நாளைக்கு ஊத்திக்கிறேன். ஏய், உனக்கு இன்னைக்கு பஸ்ட் நாளைக்கு சாப்பிடுவியா? செடி எல்லாம் வாடி போயிருக்கு. போய் தண்ணி ஊத்து. போன்னு சொல்றல, போ. ரூமை கிளீன் பண்ணணும். ஒரு ஆள் தானே தங்கி இருக்கிறதா சொன்னாரு. சரி, நாமளே கிளீன் பண்ணிடுவோம். கதவை திறங்க. வெள்ளையங்கிரி எங்கடா போனா? இது வந்து கதவை தட்டுது. இப்போ என்னடா பண்றது? கதவை திறங்க. இவ எதுக்கு இப்ப கதவை தட்டுறா? தெரியலையே. இப்ப கதவை திறக்கிறதா இல்ல வேணாமானே? டேய், இப்ப கதவை திறக்கலனாலும் பிரச்சனை தான். நீ ஒண்ணு பண்ணு. நீ ஒரு கைப்பிடி பாத்ரூம்ல வச்சுக்கிட்டு நான் ஒளிஞ்சுக்கிறேன். நீ கதவை திறந்து அந்த பொண்ணுட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உடனே அனுப்பிச்சு வச்சிரு. சரி, சீக்கிரம். அண்ணா, கீழே வேணா 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 சீக்கிரம். நீ போ, கதவை மட்டும் போ. சரி. என்ன? இல்ல, கூட்டி 2 நாள் ஆச்சு. கூட்டிட்டு போயிடு. கூட்டிட்டு சீக்கிரமா போ. ஒரு ஆள் தானே தங்கி இருக்கிறதா சொன்னாரு. ஆனா இங்க 2-3 பேர் இருப்பாங்க போல இருக்கே. சீக்கிரம் கூட்டிட்டு போன்னு சொன்னேன்ல. இதோ போ. ஏய், அங்க போறா நீ? இல்ல, பாத்ரூம் க்ளீன் அதெல்லாம் பண்ணனும். எல்லாம் க்ளீனா தான் இருக்கு. நாங்க பாத்துக்கறோம். நீ போ. இல்ல சார், நான் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறேனே. அதான் வேணாம்னு சொல்றேன்ல. போ. ஏய், இன்னும் நினைக்கிறேன். போ. போ. ஏய், அந்த ரூம்க்குள்ள நீ எதுக்கு போன? ஏய், முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆமா, அந்த ரூம்ல எத்தனை பேர் தங்கி இருக்காங்க? அது வந்து ஒரு ஆள் தான் தங்கி இருக்காருமா. இது பார், குண்டா ஒரு ஆள் இருக்கா. ஆனா 2-3 பேர் போடுற மாதிரி துணி பையெல்லாம் உள்ள இருக்கே. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இது பார், பாத்ரூம் க்ளீன் பண்ண போனா அந்த ஆள் வேண்டான்னு கத்துறான். அந்த ஆளுக்கு மொழியே சரியில்லை. இது பார், உண்மையை சொல்லு. ஏதாவது ஃப்ராட் வேலை பண்றியா? ஏய், சொன்னா நம்ப மாட்டேன். அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி மட்டும் நீ ஏதாவது ஃப்ராட் வேலை பண்றேன்னு தெரிஞ்சதுன்னு வை, நான் எதுக்குமே யோசிக்க மாட்டேன். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் உன்னை காட்டி கொடுத்துருவேன். ஜாக்கிரதை. கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க. இவங்க கன்சீவா வேற இருக்காங்க. மனுஷங்க உயிர்னா அவ்வளவு அனாவசியமா போயிடுச்சா? ஜெயில இருந்து வேற யாராவது கூட வந்திருக்காங்க? வார்டன் வந்திருக்காங்க மேடம். இன்னைக்கு எபிசோட் பார்த்து ரசிச்சிங்களா? பின்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.